இந்த வீடியோல நம்ம நெறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். நேத்து வீடியோ போடல. அதனால ஞாயித்துக்கிழமை கலெக்ஷனையும் சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்ப்போம். ஸோ முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, லீடர், காளிதாஸ் 2, துரந்தர் 2, யூத், தாய் கிழவி இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ நேத்து வீடியோ போடல. அதுக்கு முன்னாடி நாள் வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. அஞ்சாதே அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து அந்த குழந்தைய வந்து வேன்ல இருந்து கீழ தள்ளி விடுவாங்க. அதுதான் அந்த ஃப்ரேம். இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஷேக் முகமது ஷேக், பி. லோகநாதன் லோகு, ஷாதிக் பாஷா, குர்ஷித்துர் ரஹ்மான், பாலாஜி விக்கி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லாம நம்ம சேனல்ல சினிமா அப்டேட்ஸ் அப்புறம் மூவி ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து பண்ண போறோம். அதுக்கு நீங்க எப்படி பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்களோ, அதே மாரியே பண்ணுங்க. இன்னைக்கு கூட காளிதாஸ் 2 படத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நீங்க சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க்ல தரேன். கமெண்ட்லயுமே பின் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற படம் இதுவரை டோட்டலா 12 கோடியே 9 லட்சம் இந்தியாலயும், உலகம் முழுக்க $332 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3000 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $150 மில்லியன். ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அப்படிங்கிற படம் டே 12 இந்தியாவில் 2,24,00,000. டோட்டலா இந்தியாவில் 50 கோடியே கடந்திருக்குங்க இந்த படம். 50 கோடியே 73 லட்சம். ஸோ உலகம் முழுக்க இந்த படம் $422 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3,900 கோடிக்கு மேல வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். த சூப்பர் மேரியோ கேலக்ஸி மூவி அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் இந்தியாவில் 48 லட்சம், டோட்டலா 5 கோடி 7 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம் இந்தியாவில் மட்டுமே. உலகம் முழுக்க $373 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 3,460 கோடிக்கு மேல இந்த படம் வந்து இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $110 மில்லியன். ரப்டா ரேடியோ 3 அப்படிங்கிற பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 4வது நாள் இந்தியாவில் 60 லட்சம், உலகம் முழுக்க 98 லட்சம், டோட்டலா 5 கோடியே 15 லட்சம் இந்தியாலையும், 10 கோடியே 46 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். லவ் மாக்டேல் 3 நேற்று 19வது நாள் கர்நாடகால 22 லட்சம், உலகம் முழுக்க 24 லட்சம், 15 கோடி கிட்ட கர்நாடகால கலெக்ட் பண்ணிருக்கு. 16 கோடியே 16 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு இந்த படம். 12 கோடி பட்ஜெட். ராக்கசா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் நேற்று 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 29 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 75 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 19 லட்சம். டோட்டலா 9 கோடியே 6 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 3 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 71 லட்சம், உலகம் முழுக்க 14 கோடியே 80 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 25 கோடி பட்ஜெட். அப்புறம் பைக்கர் அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 22 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 87 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 8 கோடியே 82 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இந்த படம் வந்து 2 கோடியே 21 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 13 கோடியே 23 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. வரப்போற நாட்கள்ல பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. ஆடு 3 அப்படிங்கிற மலையாள படம் டே 19 கேரளால 40 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம், 122 கோடியே 63 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 51 கோடியே 13 லட்சம் கேரளால மட்டுமே வசூல் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். வாழ 2 அப்படிங்கிற படம் ஞாயிற்றுக்கிழமை 4வது நாள் எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால 8 கோடியே 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 12 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 22 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. நேத்து 5வது நாள் இந்த படம் கேரளால 7 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 78 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 71 லட்சம், உலகம் முழுக்க 14 கோடியே 89 லட்சம். நேற்று திங்கக்கிழமையே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பெரிய கலெக்ஷன். ஸோ டோட்டலா இந்த படம் கேரளால 33 கோடியே 62 லட்சமோ, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 39 கோடியே 34 லட்சம், உலகம் முழுக்க 77 கோடியே 36 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். வெறும் 5 நாள்ல கிட்டத்தட்ட 75 கோடிக்கு மேல வசூல் பண்ணிடுச்சு. 100 கோடி கேரண்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அது பார்த்தா 10 நாளுக்குள்ளேயே இந்த படம் நடந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 10 கோடி கிட்ட கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்து மண்டேவே 15 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்குங்க. அப்புறம் தாய் கிழவி நேற்று 39வது நாள் தமிழ்நாட்டுல 7 லட்சம், உலகம் முழுக்க 8 லட்சம், 81 கோடியே 82 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். அப்புறம் கென் கருணாஸோட யூத் ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி எவ்வளவு கலெக்ஷன்னா, தமிழ்நாட்டுல 2 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 76 லட்சம். நேற்று திங்கட்கிழமை 19வது நாள் தமிழ்நாட்டுல 52 லட்சம், உலகம் முழுக்க 86 லட்சம்,
47 கோடியே 88 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 70 கோடியே 19 லட்சம் உலகம் முழுக்க கல் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட், பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க இந்த படம். துரந்தர் 2 ஞாயிற்றுக்கிழமை 18வது நாள் எவ்வளவு கலெக்ஷன்னா, தமிழ்நாட்டுல 98 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடி, கர்நாடகால 3 கோடியே 43 லட்சம், கேரளால 48 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 28 கோடியே 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 25 லட்சம், 43 கோடியே 19 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 18வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. 19வது நாள் தமிழ்நாட்டுல 32 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 65 லட்சம், கர்நாடகால 1 கோடி, கேரளால 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 9 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 63 லட்சம், 15 கோடியே 53 லட்சம் இந்த படம் வந்து நேற்று 19வது நாள் கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா இதுவரையும் துரந்தர் 2 எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 35 கோடியே 80 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 93 கோடியே 38 லட்சம், கர்நாடகால 125 கோடியே 5 லட்சம், கேரளால 18 கோடியே 59 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 954 கோடியே 24 லட்சம், ஓவர்சீஸ்ல 396 கோடியே 88 லட்சம், உலகம் முழுக்க 1623 கோடியே 94 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 250 கோடி பட்ஜெட், பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஹாப்பி ராஜ் படம் 10வது நாள் தமிழ்நாட்டுல 35 லட்சம், உலகம் முழுக்க 37 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஞாயிற்றுக்கிழமை. நேத்து திங்கட்கிழமை 11வது நாள் தமிழ்நாட்டுல 15 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம், 6 கோடியே 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 7 கோடியே 5 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 8 கோடி. நம்ம இதுக்கு முன்னாடி 12 கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா பட்ஜெட் 8 கோடி தான். இந்த படம் தியேட்டரிகளா 4 கோடியே 25 லட்சத்துக்கு போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு 80% மேல இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. வரப்போற நாட்கள்ல வர பர்ஃபார்மன்ஸ்ல இந்த படம் வெற்றி படமா, பிரேக் இவன் படமா அமைதான்னு பார்ப்போம். அப்புறம் கார்மேனி செல்வம் அப்படிங்கிற படம் ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் தமிழ்நாட்டுல 7 லட்சம், இந்தியால 11 லட்சம். நேத்து 4வது நாள் திங்கட்கிழமை தமிழ்நாட்டுல 3 லட்சம், இந்தியால 4 லட்சம். டோட்டலா 40 லட்சம் தான் இந்த படம் வந்து இதுவரையும் கலெக்ட் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட். அப்புறம் காளிதாஸ் 2 பரத் அவர்களோட படம். இந்த படம் ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் தமிழ்நாட்டுல 34 லட்சம், இந்தியால 37 லட்சம். ஸோ நேத்து திங்கட்கிழமை 4வது நாள் தமிழ்நாட்டுல 22 லட்சம், இந்தியால 24 லட்சம். 1 கோடியே 31 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியால வந்து 1 கோடியே 44 லட்சம் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி அப்ராக்சிமேட்டா. ஸோ இந்த படம் சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் லெஜண்ட் சரவணா அவர்களோட லீடர் அப்படிங்கிற படம் ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் தமிழ்நாட்டுல 1 கோடியே 24 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 65 லட்சம். நேத்து 4வது நாள் தமிழ்நாட்டுல 47 லட்சம், உலகம் முழுக்க 64 லட்சம். டோட்டலா இந்த படம் இதுவரையும் 4 நாள்ல 3 கோடியே 59 லட்சமும், உலகம் முழுக்க இந்த படம் 4 கோடியே 74 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நிறைய பேரு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, என்ன ப்ரோ லீடர் வந்து 25 கோடிக்கு மேல கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க அபிஷியலா அப்படின்னு. அபிஷியலாவா அப்படின்னு நானும் போய் பார்த்தா அபிஷியலாலாம் போடல. வேற யாரோ ஃபேன் எடிட் யாரோ போட்டிருக்காங்க. ஸோ 25 கோடிலாம் இந்த படத்துக்கு வசூலாகல. இப்ப நம்ம சொன்னதுதான் இவ்வளவுதான் வசூலாயிருக்கு. நீங்க வேற எந்த ட்ராக்கிங் வெப்சைட்ல வேணா பாத்துக்கோங்க, எந்த லைவ் ட்ராக்கிங்ல வேணா பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் இந்த படத்துக்கு கலெக்ஷன் வந்திருக்கு. உண்மையிலே இதுக்கு முன்னாடி இவரோட லெஜெண்ட் அப்படிங்கிற படம் பெரிய ஓப்பனிங்கே வந்தது. அந்த படம் பெரிய கலெக்ஷனே எடுத்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. எவ்வளவு வந்திருக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம பாட்டுக்கு ஒரு ஒரு போஸ்டர்ல நம்ம சொல்லிட்டு போற சேனல் கிடையாது நம்மளது. இப்ப இன்னைக்கு நான் 25 கோடி போட்டு அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல தேவையில்லை அப்படின்னா பரவாயில்ல. நம்ம டெய்லியும் இதுக்கான பிரேக்கப் கொடுக்குறோம், டெய்லி அப்டேட் போடுறோம். ஸோ மேபி வரப்போற நாட்கள்ல ஏதாவது நம்பர் இன்க்ளூட் ஆகலாம். ஆனா அதுக்குன்னு 25 கோடி இன்க்ளூட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. 4 நாள்ல இப்போதைக்கு 4 கோடியே 74 லட்சம். அப்புறம் நிறைய பேர் லீடர் படத்தோட பட்ஜெட் கேட்டிருந்தீங்க. லீடர் படத்தோட பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 40ல இருந்து 50. அது கரெக்டா தெரியும் போது நானே இதுல அப்டேட் பண்றேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.